அதிமுக இனிமேல் உயிர் வாழணும் அப்படின்னா யாரோட தொற்றிக் கொள்வதுன்னு ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி விஜய் இனிமேல் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணணும்னா, நீடிக்கணும்னா யாரோட இணையணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குக்கு பொருந்தி போகிற ஒரு கூட்டணி அதிமுக விஜய் கூட்டணி தான். விஜய்க்கு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து, தன்னுடைய கட்டுமானத்தையும் சேர்த்து, மிஷினரியும் சேர்த்து வேலை செய்ய வைத்து, அடுத்த கட்டமா தன்னை பிழைக்க வைத்துக் கொள்வது. எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த முதல்வராக அது அப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நடந்துக்கலாம்னு நினைச்சாரு, அது சாத்தியப்படல. இப்போ குறைஞ்சபட்சம் துணை முதல்வர்ங்கிற இடத்துலயாவது அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்து அதை மிஸ் பண்ணிட்டாரு. இனிமேல் பேரம் பேசி கூட அதை பெறுவார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேர வலிமை உண்டு. அதை அவர் நிரூபிப்பார். சி.வி. சண்முகமோ அல்ல வேலுமணியோ மட்டும் அதை செஞ்சிட முடியும்னு நான் நம்பல. ஏன்னா கொங்கு பெல்ட்ல என்ன நிலைமை இருக்குன்னு நமக்கு தெரியாது. நேரடியா அவர் அங்க என்னவா என்ன உளவியல்ல எடப்பாடியை வைத்திருக்கிறார்கள்னு தெரியாது. அப்படி பார்க்கும்போது அவரு மறுபடியும் இணங்கி இங்கோடு உட்கார்ந்து தன்னுடைய அரசியலை அவர் தொடருவார். அவருக்குன்னு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல காலம் இருக்குது. சரிங்களா? 90 வயது அளவுலாம் சிலர் அரசியல் பண்றாங்க. 87 எல்லாம் ஐயா ராமதாஸ் இன்னுமே ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. குறைந்தபட்சம் ஒரு 2 தேர்தலுக்காவது எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 2 தேர்தல்கள் தொடர்ந்து இயங்குவார். அப்படி கணக்கு பண்ணி நான் 2 தேர்தல் 2 சட்டமன்ற தேர்தல் சொல்றேன். அப்புறம் இடைப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல்கள்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு 10 ஆண்டு கால அரசியல் இன்னும் மிச்சம் இருக்கும் போது 2 பேருமே வெவ்வேறு திசைகள்ல இயங்குவாங்க. பாஜகவுக்கு இதுல பெரிய லாஸ் தான். பெரிய லாஸ் மீன்ஸ் இந்த நேரடி பாஜகவின் ஆதிக்கம் என்பது இடைப்பட்ட காலங்களில் இருந்தது போல் இனிமேல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை.